உங்க மனசு ஒரு கடல் மாதிரின்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? அது எனக்கு தெரியாது. ஆனா நமக்குள்ள கடல் தண்ணி இருக்கு. ஏன்னா அன்னைக்கு அவ்வளவு குடிச்சிருக்கோம்ல. பொண்ணு எப்பவும் அதையும் சொல்லி கிண்டல் பண்ணாத. ரொம்ப பேசுன, இப்பவே கடலுக்குள்ள இறங்கிடுவேன். பாக்குறியா? ஷாம், போறேன், போயிடுவேன். ஓ போ. ஏய், நீ என்ன பிடிக்க வர மாட்டேங்கிற? நீ அதுக்கு மேல போக மாட்டான்னு எனக்கு தெரியும். ஆமா. உன்னை நான் தனியா விட்டுட மாட்டேன். போயிடுவியா? அது நடக்காத காரியம். சாகர வரைக்கும் நான் உன் கூடவே இருப்பேன். என்ன தனியா விட்டு போக மாட்டேன்னு சொல்லிட்டு இப்ப நீ மட்டும் போறியே. என்ன எதுக்கு காப்பாத்துன? என்ன மேடம் இது? மேடம் ப்ளீஸ் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. டாக்டர் வந்தா என்னதான் திட்டுவாரு? கையில ரத்தக்கரை இருக்கு சிஸ்டர். பாடி அதிகமா டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்னு தான் லைட்டா க்ளீன் பண்ணேன். நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் மேடம். நாம பேசுறதெல்லாம் இவருக்கு கேக்குமா? பிரெயினோட எலக்ட்ரிக்கல் ஆக்டிவிட்டிஸ் கட் ஆனதுக்கு அப்புறம் ஹலோ எஸ். எதுக்குடா என்ன காப்பாத்தின? இப்படி நான் கஷ்டப்படணுங்கிறதுக்காகவா? மேடம், டாக்டர் உங்களை கூப்பிடுறாங்க. மெட்டபாலிக் பேராமீட்டர்ஸ் இது வரைக்கும் நார்மலாக தான் இருக்கு. லிவர், கிட்னி, கார்னியாலாம் வேற ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணணும்னா இப்போ பண்ணாதான் உண்டு. அண்ட் ஐ எம் சாரி டு சே, கொஞ்ச நாள்ல இவரோட எல்லா உறுப்புகளும் டேமேஜ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் ஹெல்ப் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சில பேஷண்ட்ஸை காப்பாற்றலாம். பை தட் யூ கேன் சேவ் their lives. See, these patients need cornea, liver, kidney. இவங்கெல்லாம் டோனர்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. உடனே பதில் சொல்ல வேண்டியதில்லை, யோசிச்சு முடிவு சொல்லுங்க. அவ இன்னும் அந்த அதிர்ச்சியில தான் இருக்கா. உண்மையை அக்செப்ட் பண்ற நிலைமையில அவ இல்ல. ப்ளீஸ் கிவ் her little more time to decide. Sure, take your own time. We are hopefully and eagerly waiting for your wise decision. இந்த வானத்தில் இருக்கிற மேகத்தையும் கடல்ல அடிக்கிற அலைகளையும் பார்க்கவே முடியாத இருட்டில் இருக்கிற ஒரு ஆளுக்கு ஷாமோட கண்களால வெளிச்சம் கிடைச்சா கோமா ஸ்டேஜ்ல இருந்தவங்க உயிர் பொழைச்சி திரும்ப வந்திருக்காங்கன்னு கேள்விப்பட்டதுல இருந்து ஷாம் விஷயத்திலையும் அது நடத்துறா தானே காத்துட்டு இருக்கேன். கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். சாரி இட்ஸ் மை மிஸ்டேக். அவங்களோட விஷயத்துல தன்னோட வேலையை பிரெயின் நல்லா செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஆனால் ஷாமோட விஷயத்தில் பிரெயின் ஸ்டெம்ஸ் கம்ப்ளீட்டாக இன்ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ ஷாமோட மரணத்தை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். இன்னமும் உயிர் இருக்கிற மாதிரி தான் அவரோட கண்கள்ல
தெரியுது. அப்படி இருக்கும்போது என்னால இப்படி 2 கண்ணும் திறந்தே இருக்கிறதுனால உனக்கு அப்படி தெரியுது. உடலை விட்டு உயிர் பிரிஞ்சதுக்கு அப்புறமா புண்ணிய பலனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஆத்மா ஸ்வர்க்கத்துக்கு போகும்னு நீங்க நம்புறீங்கல்ல? மரணத்தோட விளிம்புல துடிச்சுக்கிட்டு இருக்கிற 3 பேரோட உயிரை ஷாமோட உறுப்புகள் காப்பாத்தும்னா அது நல்லது தானே? அது அவரை சொர்க்கத்துல தானே சேர்க்கும். அப்படி யோசிச்சு பாரு. இனி தெளிவான முடிவெடுக்க வேண்டியது நீதான். சொந்தம்னு சொல்லி நம்மளை நேசிக்க ஒருத்தர் கூட இந்த உலகத்துல இல்லைன்னா வாழறதுல அர்த்தமே இல்லைன்னு ஷாம் அடிக்கடி சொல்லுவாரு. இனி எனக்கு அந்த கதைதான். ஒரு குழந்தையாவது எனக்கு இருந்திருந்தா, ஒரு அயோக்கியனால உருவான குழந்தைய நானே கொன்னுட்டேன். ஷாம்க்கும் எனக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் 2வது முறையா நான் கன்சீவ் ஆனேன். அதுவும் எனக்கு அபார்ஷன் ஆனப்போ கொஞ்ச நாள் கழிச்சு தான் நீ குழந்தை பெற்றுக்கணும்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணாங்க. வீடு நிறைய குழந்தைங்க ஓடி விளையாடணுங்கிறது தான் ஷாமோட ஆசையா இருந்தது. ஆனா அது கனவு மாதிரி கலைஞ்சு போச்சு. ஷாம் மூலமா ஒரு குழந்தையை கன்சீவ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. என்னோட ஃப்ரெண்டு கிண்டர் ஹாஸ்பிட்டல்ல கைனகாலஜிஸ்டா இருக்கா. பிரெயின் டெத்தான ஒரு பேஷண்ட் கிட்ட இருந்து ஸ்பெர்ம் கலெக்ட் பண்ண முடியுமான்னு கேட்டு பார்க்குறேன். விதின்னு சொல்லி அழுதுகிட்டு இருக்கிறது இல்லை இந்த லைஃப். நான் மனசு ரொம்ப உடைஞ்சு போயிருந்த நேரத்தில் தான் நிறைய ரிசர்ச் பண்ணி டாக்டரேட்டும் வாங்கியிருக்கேன். மீரா, ஒரு மைனர் சர்ஜரி பண்ணி ஸ்பெர்மை கலெக்ட் பண்ண முடியுமா? இந்தியாவில் இதான் ஃபர்ஸ்ட் டைம். இஸ்ரேலில் இதுக்கு முன்னாடி இந்த அட்டெம்ப்ட் சக்ஸஸ் ஆயிருக்கு. பட் ப்ராப்ளம் ஏதாவது? கான்ஃபிடென்ட்டாக இரு. வாழ்க்கையில் எதிர்பாராத விஷயங்கள் நடக்கும்போது தானே அந்த வாழ்க்கைக்கு அர்த்தம் கிடைக்குது. கணவருடைய உறுப்புகளை நீங்க டொனேட் பண்றதுக்கு தயாரானீங்க இல்ல? அந்த முடிவை நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். அது இல்லாம ஷாம் மரணத்துக்கு அப்புறமும் அவரோட ஸ்பெர்மை வச்சு நீங்க குழந்தை பெற்றுக்கணும்னு ஆசைப்படுறது எனக்கு சந்தோஷமா இருக்கு. நம்ம கண்ட்ரியோட மெடிக்கல் ஹிஸ்டரியில இதுதான் ஃபர்ஸ்ட் கேஸ். அதனால முதல்ல நாம இந்தியன் எத்திக்கல் மெடிக்கல் போர்டு கிட்ட இருந்து இதுக்கு ஒரு பெர்மிஷன் வாங்க வேண்டியிருக்கும். ஏன்னா இந்த விஷயத்துல அவங்க தான் ஃபைனல் டிசிஷன் எடுக்க முடியும். யூசுவலி IVF கேசஸ்ல டோனரோட விருப்பத்தோட தான் நாங்க ஸ்பெர்ம்ஸை கலெக்ட் பண்ணுவோம். பட் இன் திஸ் ரேர் கேஸ் டோனரோட மரணத்துக்கு அப்புறம் அவரோட ஸ்பெர்ம்ஸை நாம எடுக்க போறோம். Considering our religious and social circumstances, we will have to face lot of oppositions from the society. இன்னொரு விஷயம், இந்த மாதிரி சில கேஸ் இன்னும் கோர்ட்ல நிலுவையில் இருக்கு. சோ இந்த விஷயத்துக்கு சட்ட ரீதியான அனுமதியும் நம்ம வாங்கி ஆகணும். எஸ், அப்சல்யூட்லி. இட்ஸ் நாட் ஈஸி. கேமரா ஆன் பண்ணுங்க. We are helpless in this case. இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒரு ட்ரை பண்றது பெட்டரா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மேம், மெடிக்கல் போர்டோட டிசிஷன் என்ன? நீங்க உள்ள போய் அவங்க கிட்ட கேளுங்க. மேம், இன்னொரு கேள்வி ப்ளீஸ். மேம், ஒரு நிமிஷம் மேம். கொஞ்சம் வழி விட்டு நில்லுங்க. தயவு செஞ்சு சொல்றத புரிஞ்சுக்கங்க ப்ளீஸ். I want to be a mother and I want justice. நான் தாய் ஆகணும். எனக்கு நியாயம் வேணும். செக்யூரிட்டி இधराओ. Yes sir. ऊपर जाके मैनेज करो. Okay sir. எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர். எஸ். என்ன சார் முட்டாள்தனமா பேசுறாங்க? ஏ? மத்த உறுப்புகளை தானம் பண்ற மாதிரி தானே இதுவும்? இறந்த ஒருத்தரோட உறுப்புகளை எடுத்து இன்னொருத்தரோட செயல்படாத உறுப்புகளுக்கு பதிலாக மாத்துறதுக்கு பேர் தான் மெடிகேஷன். ஆனா இந்த கேஸ்ல புதுசா ஒரு உயிரை கிரியேட் பண்றோம். ஸோ பிறக்க போற குழந்தையோட ஃபியூச்சரே கேள்விக்குறியாயிடுதுல்ல. சீக்கிரம் இறங்க. அதுக்காக தான் ஸ்பெர்ம் டொனேட் பண்றவரோட விருப்பம் இதுல முக்கியம். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம், ஏய் மேம், இந்த விஷயத்தை பத்தி ஒரு கமெண்ட் ப்ளீஸ் மேம், ப்ளீஸ். உலகத்துல தாயாகிற பாக்கியம் பொண்ணுக்கு மட்டும்தான் இருக்கு. தயவு செஞ்சு அது எனக்கு கிடைக்க விடுங்க ப்ளீஸ். மீரவா, உன்
குழந்தைய நான் சுமக்கணும்னு ஆசைப்படுறேன். உனக்கு இதுல சம்மதமா? ம்? நான் பேசுறது உனக்கு கேக்குதா? என்ன மேடம் இது? கேட்காதுன்னு தெரியும்ல. நான் இவர் மனசோட பேசிட்டு இருக்கேன். இது எங்க 2 பேருக்கு மட்டும்தான் புரியும். मेडिकल एथिक्स बोर्ड सेज और इंडियन जुडिशरी सेज इसे एक जुडिशियल ऑर्डर की जरूरत है. I want to be a mother. I want justice. Bollywood actress Meera is in the midst of a controversy. என்னம்மா இது? இவங்களுக்கு ஒன்றும் வேற வேலை இல்லையா? இதெல்லாம் நம்ம வீட்டுல விஷயம் தானே. To extract semen அக்கா, எல்லா சேனல்லையும் என் விஷயம் தான் ஓடிட்டு இருக்கு. பத்தாததுக்கு சின்ன சின்ன சேனல்ல இருந்தெல்லாம் கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்ன டார்ச்சர் பண்றாங்க. நீ அதை பத்திலாம் கவலைப்பட்டுட்டு இருக்காத. எப்படி கோர்ட் ஆர்டரை நமக்கு சாதகமா வாங்கலாம், அதுக்கு எப்படி லீகலா மூவ் பண்றதுங்கிறத பத்தி நீ சிந்திச்சா போதும். புரிஞ்சுதா மீரா? சரிக்கா. ஆனந்த், சாஸ்திரம் படிச்ச ஆஹா, யாருமே தமிழ் சேனல்ல பயங்கர நிச்சயமா இதை விவாதம் நடந்துட்டு இருக்கு. ஏத்துக்கவே சின்ன விஷயத்தையே பெருசாக்குவாங்க. இதை விட்டுருவாங்களா? கிடைக்கப்பெறது. எனக்கு இங்க தமிழ் சேனல் எதுவும் வர மாட்டேங்குது. having a doubt on Shyam's Once again. condition. They have also added that the procedure will not be entertained without the higher medical authorities' permission. ஹலோ. The headlines once again. சாரி, ஆல்ரெடி நான் இதை பத்தி பேசியிருக்கேன்ல. இது என்னோட பிரச்சனை மட்டும் இல்ல. ஒரு குழந்தைக்காக ஏங்கி தவிக்கிற எந்த ஒரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு நிலைமை வரலாம். ப்ளீஸ் லீவ் மீ. தேங்க்யூ. சேனல்ல இருந்து தான் போன்லயே இன்டர்வியூ எடுக்கணுங்கிறாங்க. தயவு செஞ்சு நீ போனை ஆஃப் பண்ணி வச்சிடு. இதோ இப்போ ஒருத்தர் பேச ஆரம்பிக்க போறாரு. என்ன பேச போறாருன்னு தெரிஞ்சுக்கணும்னா நீ இங்க வா. ஓகே? ஆனந்த், போய் படி. அம்மா, இப்போ எனக்கு மியூசிக்கும் டான்ஸும் பார்க்குற டைம்மா. அம்மா ப்ளீஸ்மா. இறைவனுக்கும் ஓகே. இயற்கைக்கும் எதிராக செயல்படுறதுனால தான் உலகத்துல ஆபத்துக்கள் அதிகமாகுது. இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயத்தை. குளோனிங், நானோ டெக்னாலஜி, இது எல்லாம் இருக்கிற இந்த நவீன காலத்துல இந்த மாதிரி விஷயத்தை நாம என்னக்கா இது? எல்லாருமே சேர்ந்து பெரிய பிரச்சனையாக்கிடுவாங்க போல இருக்கே. ஏய், நீ ஒன்னும் கவலைப்படாத. கடவுள் நம்ம பக்கம் இருக்காருன்னு நினைச்சுக்கோ. நாம முயற்சி பண்றத பண்ணி பாப்போம். உட்காரு. உயிர் பிரிஞ்ச மாதிரி தான். உயிர் பிரிஞ்ச ஒரு உடல்ல இருந்து இன்னொரு உயிர் உருவாகுதுன்னா அது எல்லா மதங்களுக்குமே விரோதமான செயல்னு சொல்லலாம். 2 ஆன்மீகவாதிகளும் இந்த மாதிரி குழந்தையை பெத்தெடுக்கிறது மத ரீதியா ரொம்ப ரொம்ப தப்புன்னு சொல்லியிருக்காங்க. முன்னாள் சுப்ரீம் கோர்ட் சீஃப் ஜஸ்டிஸும் மனித உரிமையாளருமான ஸ்ரீ கேடி தாமஸ் இப்ப நம்ம கூட பங்கெடுக்கிறாரு. சார், இந்தியன் லீகல் சிஸ்டம் இது எந்த கண்ணோட்டத்துல பாக்குறாங்க? இந்திய சட்டத்துல இந்த மாதிரி விஷயத்துக்கு எனக்கு தெரிஞ்சு பிரத்யேகமா எந்த சட்டமும் எழுதப்படல. இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு சில கேஸுகள் சுப்ரீம் கோர்ட்ல இப்பவும் நிலுவையில இருந்துகிட்டு இருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயத்துல ஆதரவாவோ இல்ல எதிர்ப்பாவோ எந்த முடிவும் எடுக்க முடியலனா, இந்த பெண்ணோட கணவர் வீட்டுல இருந்தும் எந்த விதமான ஆட்சேபனையும் வராத பட்சத்துல இந்த பெண்ணோட விருப்பத்தை நிராகரிக்கிறதுக்கு எந்த ஒரு தனிப்பட்ட மனிதனுக்கோ மதத்துக்கோ உரிமை இல்லைங்கிறது தான் என் கருத்து. இது எந்த விதத்திலையும் தப்பு இல்லைன்னு ஸ்ரீ கேடி தாமஸ் அவர்கள் தன்னோட அபிப்பிராயத்தை சொல்லியிருக்காரு. இப்போ பெண்கள் நல தலைவரான சாரா ஜோசப் தங்களோட கருத்தை நம்ம கிட்ட சொல்ல போறாங்க. மேடம், சொல்லுங்க மேடம். ஒரு பெண் முழுமையடைகிறது அவ தாயாகும் போதுதான். கணவன் மூலமா குழந்தையை பெத்தெடுக்கிறதுக்கு அவளுக்கு உரிமை இருக்கு. இத மத்தவங்க எதுக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? ரொம்ப மோசமான பேக்ரவுண்ட்ல இருந்து வந்த பார்ல கேப்ரே டான்ஸரா இருந்த ஒரு நடிகை இறந்து போன ஒருத்தர் மூலமா ஒரு குழந்தைய பெத்துக்கணும்னு நினைக்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் அபத்தமான விஷயம் தான். அவங்க நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டு வாழ்ந்தவங்க தானா இல்ல வேற ஏதாவது தவறான உறவு உள்ளவங்களா? அவங்களுக்குள்ள என்ன உறவு நீங்களா ப்ரூவ் பண்ணணும். சதைய திங்கிற கழுகு மாதிரி பொண்ணுங்களை ஆட விட்டு சுத்தி நின்னு வேடிக்கை பாக்குறது இவன மாதிரி பெரிய மனுஷங்க தானே. அதை நம்ம அனுமதிச்சோம்னா அது நிச்சயமா ரொம்ப ரொம்ப அவமானமான விஷயம்னு சொல்றேன். மீரா, மீரா அழாத. டோன்ட் பி அப்செட். அம்மா ஆகணுங்கிற ஒரு பொண்ணோட ஆசையும் வேதனையும் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு சொன்னா புரியாது. அவங்களும் ஒரு குழந்தைய சுமந்து பார்த்தாதான் தெரியும். நீ மனசை தளர விடாத. வா, எழுந்துரு.